ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபிசிக்ஸ்ல ஒரு 2 3 டாபிக் பார்த்தோம். இப்போ தான் மறுபடியும் வந்து இங்கிலீஷ் பக்கம் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்தோம். நம்ம வந்து எப்படி வந்து பாசிட்டிவாக பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி கோஸ் டு ஹாஸ்பிட்டல்னா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். அந்த பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி பாசிட்டிவான ஆன்சர். ஹி கோஸ் டு ஹாஸ்பிட்டல் பாசிட்டிவ், கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறானா அப்படின்னா டஸ் ஹி கோ டு ஹாஸ்பிட்டல். அந்த ஹி சீட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும், வெறுப்பு கூட எஸ் போட்டுக்கிட்டோம். மற்றதுக்கெல்லாம் நம்ம என்ன வெறுப்பு கூட எஸ் போட்டதில்லை. வெறுப்பு கூட எஸ் போட்டதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடி டஸ் போட்டுக்கணும். போடாததுக்கு நம்ம என்ன டூ போட்டுக்கணும். அது ஹி சி இட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி டஸ் போட்டுக்கணும். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், டூ போட்டுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? அவன் போகிறானா என்ன சொன்னாம ஹி கோஸ் டு டெம்பிள்னா என்ன, கோயிலுக்கு போகிறான்னு அர்த்தம். அவன் கோயிலுக்கு போகிறான்னு என்ன அர்த்தம், டஸ் ஹி கோ டு டெம்பிள். ஓகேங்களா? அவன் கோயிலுக்கு போயினா டஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? டஸ் ஹி கோ டு டெம்பிள். ஓகே. அப்புறம் அவன் கோயிலுக்கு போவதில்லைன்னா ஹி டஸ் நாட் கோ டு டெம்பிள்னு போடணும். ஓகேங்களா? அவன் கோயிலுக்கு போவதில்லையான என்னன்னு கேட்கணும் நம்ம, டஸ் நாட் ஹி கோ டு டெம்பிள் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இந்த மாதிரி 4 டைப்லையும் நம்ம என்ன பார்த்தோம், எல்லாரும் நிறைய சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும், WH கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த WH கொஸ்டினோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். WH கொஸ்டின் பண்ணால் நம்ம வந்து ஏன், எங்கே, எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மளே கேட்கணும். நம்ம ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒய் வருது, அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்னென்ன WH கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் எங்கெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இப்படி வாட் போட்டேன் அர்த்தம் என்ன. ஓகே, வேர்னா என்ன மீனிங், எங்கே. ஓகே, வைனா ஏன், ஹவுனா எப்படி, ஹூனா யார், வென்னா எப்பொழுது, ஓகே, ஹூம்னா யாரை, ஹவு மச்னா எவ்வளவு, ஹவு லாங்னா எவ்வளவு நேரம் இல்லாட்டி எவ்வளவு காலம் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹவு ஃபேர்னா எவ்வளவு தூரம். ஓகே, அட் வாட் டைம்னா என்ன, எத்தனை மணிக்குன்னு அர்த்தம். அட் வாட் டைம் இக்குன்னு இருக்கீங்களா, அதை நான் தூக்கி போட்டோம் முன்னாடி போட்டோம் அட்டுன்னு. ஓகே, அட் வாட் டைம்னா எத்தனை மணிக்கு. அடுத்து ஃபார் வாட் ரீசன். ஓகே, என்ன காரணத்திற்காக. ஓகே, ஹவு மெனி அப்படின்னா எத்தனைன்னு அர்த்தம். டு ஹூம்னா யாருக்கு. ஓகே, இந்த இக்குன்னு இருக்கீங்களா, அதை நம்ம பண்ணணும் டூ முன்னாடி போட்டுக்கிறோம். அது ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மறுபடியும் வரும். ஹூ அண்ட் ஆல் அப்படின்னா யாரெல்லாம். அண்டு ஆல் சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன யார் எல்லாம்னு போட்டுக்கலாம். ஓகே, ஹூ அண்ட் ஆல்னா யாரெல்லாம், வேர் என்றால்னா எங்கெல்லாம், விச் என்றால்னா எதெல்லாம். ஓகேங்களா? விச்னா இங்கே எது. ஓகேங்களா? இது நான் இங்கே எழுதிக்கணும், மறந்துட்டாங்க இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, இல்லாட்டி ஆல்ரெடி எழுதி வச்சிங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே WH யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து நிறைய டாபிக் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம WH கொஸ்டின், WH வச்சு ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறது. ஓகே, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ எப்படி கேட்கறது, நம்ம இப்போ வந்து நம்ம அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம வந்து கேட்குறாரு, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது இல்லையா அப்படின்னு. ஓகே, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையா கேட்குறோம். ஓகே, நீ ஏன் அவங்களுடைய வீட்டுக்கு போவதில்லை. ஓகே, நீ ஏன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இன்னும் தமிழ் எழுதணும். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும் நம்ம நல்லா. நீ ஏன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்வதில்லை, இல்லாட்டி போவதில்லை. ரெண்டுமே ஒன்று. ஓகேங்களா? போவதில்லை இல்லாட்டி செல்வதில்லை, கொஸ்டின் மார்க். நீ ஏன் அவருடைய வீட்டுக்கு செல்வதில்லை, இது வந்து சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்க முக்கியமா என்ன இருக்கு, நம்பர் ஒய் இருக்கு. ஓகே, ஏன்னா ஒய். ஒய் இங்க வந்து சப்ஜெக்ட்ங்கிறது என்ன சொல்ற மாதிரி நீன்னு சொல்லுவோம். ஓகே, நீனா என்ன பண்ணுவோம், யூ. அப்ப என்ன சொல்லணும், முன்னாடி டூ போட்டுக்கணும். இங்க நெகட்டிவ் நம்ம டோன்ட் போட்டுக்கணும். வை டோன்ட் யூ, வை டோன்ட் யூ கோ. கோனா என்னது, இங்க வந்து ஆக்ஷன்ங்கிறது வெர்பு. ஓகேங்களா? வெர்புனா இங்க என்னது, கோ. ஓகேங்களா? செல்வதில்லை. வை டோன்ட் யூ கோ டு அவருடைய வீட்டுக்கு. ஓகேங்களா? அவருடைய வீட்டுக்கு இங்க பாருங்க, வீட்டு சாரி வீட்டுக்கு. ஓகேங்களா? நீ ஏன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்வதில்லை, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போறதில்லை அப்படி சாதாரண கேஷுவல். நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போறதில்லை அப்படின்னா, வை டோன்ட் யூ கோ டு their ஹவுஸ். theirனா அவருடைய வீட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? their ஹவுஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து அப்படியே யோசி அப்படியே சொல்றது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. ஓகே, நம்ம வந்து கேட்குறோம், ஓகே என்ன காரணத்துக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போற அப்படின்னு. ஃபோன்லேயே கேட்குறோம். ஓகே, என்ன காரணத்துக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போற. அது வந்து சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அது எப்படி கேட்குறது,
ஃபார் வாட் ரீசன். ஓகே, ஃபார் வாட் ரீசன்னா என்ன காரணத்திற்காக அர்த்தம். ஸோ ஃபார் வாட் ரீசன், ஃபார் வாட் ரீசன் டு யூ கோ டு ஹாஸ்பிட்டல். ஓகே, ஃபார் வாட் ரீசன் டு யூ கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அர்த்தம் நீ என்ன காரணத்துக்காக கோயிலுக்கு போய்க்க, சாரி என்னது ஹாஸ்பிட்டல் போற, நீ என்ன காரணத்திற்காக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். ஓகே, ஹாஸ்பிட்டல் போகிறாய். நீ என்ன காரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாய் கேட்கும். ஃபார் வாட் ரீசன் டு யூ கோ டு ஹாஸ்பிட்டல். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதாங்க சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணால் நிறைய நம்ம போட்டு போய் எழுதி போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அவங்க உங்கள் வீட்டுக்கு இப்போ பிரதீபா வந்து உங்கள் வீட்டுக்கு உன்னை பார்க்க வரலையான்னு கேட்குறோம். ஓகே, பிரதீபாங்கிற பொண்ணு உன்னை பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறோம். நம்ம யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஏன் வந்து பிரதீபா உங்கள் வீட்டுக்கு, ஏன் வந்து பிரதீபா உன்னை பார்க்க வரதில்லை. இது சாதாரண வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏன் பிரதீபா உன்னை பார்க்க வருவதில்லை. ஓகேங்களா. ஏன் பிரதீபா உன்னை பார்க்க வரதில்லை, இது வந்து சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ், நெகட்டிவ். இப்போ எப்படி கேட்கணும், நம்ம இங்கே வந்து என்ன கொஸ்டின் நமக்கு ஏன், அப்போ ஏன்னு தூக்கி ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டணும். ஒய் ஏங்கிறத முன்னாடி போட்டணும். ஒய் அப்போ என்ன, பிரதீபாங்கிறது சி, அப்போ என்ன வரும் நமக்கு, இங்கே வருவதில்லை. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு, கொஸ்டின் மார்க். அப்போ என்ன அர்த்தம், ஹீ சீட்டுக்கு முன்னாடி நம்ம தஸ் போட்டுக்கணும். இங்கே நெகட்டிவ் டஸ் நாட் போடணும். ஒய் டஸ் நாட் பிரதீபாங்கிறது இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா, பிரதீபா. ஸோ ஒய் டஸ் நாட் பிரதீபா, அப்புறம் என்ன பார்க்க. ஓகே, வருவதில்லை. ஓகே, வருவதில்லைன்னா ஃபர்ஸ்ட் வெர்பு. ஸோ ஒய் டஸ் நாட் பிரதீபா கம், உன்னை பார்க்கங்கிறத நம்ம பின்னாடி போடணும். ஓகேங்களா. ஸோ ஒய் டஸ் நாட் பிரதீபா கம் டு see you. கொஸ்டின் மார்க். why does not பிரதீபா come to see you அப்படின்னா அர்த்தம் பிரதீபா ஏன் உன்னை பார்க்க வரதில்லை அப்படின்னு கேட்கணும். இப்போ வந்து நம்ம இன்னொரு சென்டென்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் வந்து இப்போ எழுதிட்டு போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கொஸ்டின் எப்படி எழுதுறதுன்னு. அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம WH கொஸ்டின் போட்டாவே அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, நீங்கள் பற்றி நிறைய பார்த்து எழுதிட்டு போகிறோம். நீ வந்து எத்தனை மணிக்கு இன்னைக்கு மதுரைக்கு போகிற, அது ஒரு நம்ம ஃப்ரெண்டு கேட்குறோம், எத்தனை மணிக்கு இன்னைக்கு மதுரைக்கு போகிற. இது சாதாரண வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். போவே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். போனேன் அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு காலையில் கேட்குறோம் 6 மணிக்கு, எத்தனை மணிக்கு நீ இன்னைக்கு மதுரைக்கு போற அப்படின்னு கேட்குறோம். இப்போ எப்படி கேட்குறது, அட் வாட் டைம் வந்து எத்தனை மணிக்கு. ஓகே, ஸோ அட் வாட் டைம் டு யூ. ஸோ என்ன பண்ணணும், ஐ வி டே அப்படிலாம் அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி டூ போட்டுக்கணும். ஹீ சீட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும், டஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அட் வாட் டைம் டு யூ கோ டு மதுரை. ஓகே, மதுரை. ஓகே, எத்தனை மணிக்கு நீ மதுரைக்கு போகிறாய், எத்தனை மணிக்கு மதுரைக்கு போகிறாய். அவ்வளோதான், சிம்பிள், சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எத்தனை மணிக்கு மதுரைக்கு போகிறாய் முடிஞ்சு. போகிறாய்னு வரும். ஓகேங்களா. போவாய்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். போனாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ அட் வாட் டைம் டு யூ கோ டு மதுரை, எத்தனை மணிக்கு நீ மதுரைக்கு போற எப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. இன்னும் நம்ம வந்து நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 4 சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து சாதாரண ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ என்ன பண்ணோம், நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம், ஒரு அம்மா வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. இப்போ எப்படி கேட்பாங்க, எவ்வளோ தூரமாக போகிறேன், எவ்வளோ தூரம் போகிறாய், நானும் உன்னுடன் வருகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம், வண்டியில் போயிட்டு இருக்கோம், ஒரு அம்மா அப்பா வயசான அம்மா நின்று கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, எவ்வளோ தூரம் போகிற, ரைட்டு தானே. ஸோ எவ்வளோ தூரம் போகிற, நானும் உன்னுடன் வருகிறேன். ஓகே, அப்போ எப்படி கேட்கணும், எவ்வளோ தூரங்கிறதுக்கு என்ன வரும், ஹவு ஃபேர். ஓகே, ஸோ ஹவு ஃபேர், எவ்வளோ தூரம், ஹவு ஃபேர், எவ்வளோ தூரம் நீ போகிறாய் என்ன தோணும், யூ. அங்கே வந்து யூக்கு முன்னாடி நம்ம டூ போட்டுக்கணும். ஹவு ஃபார் டு யூ கோ, எவ்வளவு தூரம் போகிறாய், how far do you go, எவ்வளவு தூரம் போகிறாய், நானும் உன்னுடன் வருகிறேன். அதுவும் என்னது, அதுவும் ப்ரெசன்ட். ஐ கம் வித் யூ. அவ்வளவுதான், ஐ கம் வித் யூ.
ஓகேங்களா? ஹவ் ஃபார் டு யூ கோ? ஐ கம் வித் யூ. எவ்வளோ தூரம் போற? நானும் உன்னோட வரேன் அப்படிங்கிறது. ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சென்டென்ஸ் போட்டுட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அண்டால் அண்டு ஆள் போச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கேட்குறாங்க, நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, யாரெல்லாம் டூர் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, யாரெல்லாம் இன்னைக்கு டூர் வரீங்க அப்படி எப்படி கேட்குறது? யாரெல்லாம்ங்கிறதுக்கு என்னது ஹூ அண்ட் ஆல். ஓகே, ஹூ அண்ட் ஆல். ஹூ அண்ட் ஆல்னா வந்து யாரெல்லாம். ஓகே, யாரெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இன்னைக்கு டூர் வரீங்க. ஓகே, அப்போ யாரெல்லாம் போட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹீ சி இட்டு எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. தே மென்ஷன் பண்ண கிடையாது. வி மென்ஷன் பண்ண கிடையாது. ஐ மென்ஷன் பண்ண கிடையாது. யூ மென்ஷன் பண்ண கிடையாது. யாரெல்லாம்ங்கிறது ஜென்ரலாக குறிக்கும். அப்புறம் யார் என்றால் ஹூ அண்ட் ஆல் போட்டு என்ன பண்ணணும்? ஹூ அண்ட் ஆல் கம் ஆன். ஓகே, who and all do come on tour. Who and all do come on tour. யாரெல்லாம் வந்து இன்னைக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹூ அண்ட் ஆல்னா யாரெல்லாம் வருகிறீங்கிறதுக்கு டூ கம் போட்டுக்கணும். ஆன் டூர். ஓகே, டூருக்கு முன்னாடி எப்போ முன்னாடி என்ன பண்ணுங்க, ப்ரிப்போசிஷன் ஆன் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ யாரெல்லாம் டூருக்கு வரீங்க. ஓகே, யாரெல்லாம் டூர் வருகிறாங்கிறது என்ன பண்ணணும்? ஹூ அண்ட் ஆல் டூ கம் ஆன் டூர் அப்படின்னு கேட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? தஸ்ஸா ஹியர் போடும். ஓகே, யாரெல்லாம்ங்கிறதுக்கு என்ன, அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வராங்க, அதனால நம்ம என்ன பண்ணணும்? டூ யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற ஏதாவது நம்ம வந்து நிறைய யோசிச்சு நம்ம எழுதலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்குறாங்க, நீ ஏன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல? அப்பா கேட்குறாரு, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ம இன்னும் வேற ஏதாவது பார்க்கணும் நம்ம. அவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல? ஓகே, அவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதில்லைன்னு நம்ம வந்து யார்கிட்ட கேட்குறோம். அப்போ எப்படி எழுதலாம்? அவர்கள் ஏன் நான்வெஜ் எடுத்துக்குவதில்லை? ஓகே, அவர்கள் அவர்கள் ஏன் நான்வெஜ் எடுப்பதில்லை? அவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல இல்லாட்டி எடுக்கிறது இல்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சொல்கிறது. சாப்பிட்றது இல்லைங்கிறதுங்கிறது கொச்சையாக சொல்கிறது, அப்படியும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அவர்கள் ஏன் நான்வெஜ் எடுப்பதில்லை அப்படின்னா என்ன சொல்லணும்? ஏன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான WH கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏன் போட்டுக்கணும். வை அவர்கள் வருது. அப்போ என்ன பண்ணணும்? அவர்கள் வந்து இங்கே நெகட்டிவ்ல இருக்கு. வை டோன்ட் தே. ஓகேங்களா? ஸோ வை, ஸோ எடுப்பதில்லைங்கிறதுக்கு டோன்ட். ஓகேங்களா? டோன்ட் ஏன்னா நெகட்டிவ் வந்திருக்கு. இல்லைன்னா என்ன போட்டுக்கணும்? நாட் போட்டுக்கணும். ஓகே, அப்புறம் அவர்கள்ங்கிறதுக்கு டூ போட்டுக்கணும். why don't they take non-veg? அவ்வளவுதான். why don't they take non-veg? ஓகே, why don't they take non-veg? ஓகே, இப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய கொஸ்டின் போட்டு நம்ம எழுதிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அவன் ஏன் இப்போ கோயிலுக்கு போறதில்ல? கேஷுவலாக கேட்கணும். அவன் ஏன் கோயிலுக்கு போறதில்ல அப்படிதான் கேட்குறோம். ஓகே, அவன் ஏன் கோயிலுக்கு போறதில்ல? ஓகே, அவன் ஏன் கோவிலுக்கு செல்வதில்லை. அவன் ஏன் பார்த்து கோயிலுக்குலாம் போறதில்ல? நல்லா தானே பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவன் ஏன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WH நம்ம என்ன பண்ணோம்? டேரெக்டாக கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அவன் ஏன் கோயிலுக்கு போறதில்லை? அப்படி எப்படி கேட்குறான்? அவன்கிறது இங்கே டஸ் ஹி. ஓகேங்களா? செல்வதில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் வருது. அப்போ என்ன பண்ணணும்? ஹீக்கு இங்கே ஏங்கிறது நமக்கு முக்கியமான WH. ஸோ வை போட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்னது? அவன்கிறது ஹீல வரும். அப்போ இங்கே வந்து நெகட்டிவ் இருக்கு. வை டஸ் நாட் ஹீ. ஓகே, ஸோ வை டஸ் நாட் ஹீ go to temple nowadays. பின்னாடி கூட போடலாம். இப்பெல்லாம் ஏன் அவன் கோயிலுக்கு போறதில்ல? why doesn't he go to temple nowadays? அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? கொஸ்டின் மார்க் வச்சிடலாம். ஓகேங்களா? why does not he go to templeனா ஏன் வந்து அவன் கோயிலுக்கு போறதில்ல அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே போகலாம். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்து ஹிண்ட்ஸ் எடுத்து எழுதி வச்சிருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரெசன்டென்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த 3 பார்ட்லையும் பார்த்துட்டீங்க. ஃபுல் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லாட்டி வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஏதோ ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.